நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நம்ம இன்னைக்கு விஷாரத் பூர்வாத்தில் வர்ற நிர்மலா அந்த லெசனில் உள்ள கல்யாணி லெசனில் சரித்திர சித்திரன், அதாவது கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். வக்கீல் உதய் பானு லால் की नीति चतुर, दूरदर्शिनी, स्वाभिमानी और दुनियादारी की बातों में कुशल पत्नी सो जो पुत्री के विवाह में कृण लेकर अपनी हैसियत से बहुत ज़्यादा खर्च करने का विचार रखने वाली पति का स्पष्ट शब्दों में विरोध करने से जरा भी नहीं चूकती. வக்கீல் உதய் பானுலாலுடைய நீதி சத்துர் அப்படின்னா அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுல ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. தூர்தர்ஷினி அப்படின்னா பின்னாடி வர்றதை முன்னாடி அவர் யோசிப்பார். ரொம்ப நல்ல சுவாபிமானி அப்படின்னா ரொம்ப நல்ல குட் கேரக்டர். அவர் துனியாதாரிக்கு பாத்தோமே குஷல் பத்தினி அப்படின்னா இந்த உலக விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்கிற நாலேஜ், இதை வச்செல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட உங்கள் ஒய்ஃபை அவங்களுடைய பொண்ணு கல்யாணத்தப்போ அவர் அதிகமாக கடன் வாங்கி அவரோட தகுதிக்கு மீறி செலவு பண்ணுறார் இல்லையா, அதிகமாக அவர் செலவு பண்ணுறதை நினச்சி கவலைப்பட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனதை தவிர வேறு எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு லேடி அப்படின்னா கல்யாணி. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க அன்னைக்கு பேசினாங்க இல்லையா, அதிகமாக செலவு பண்ணாதீங்க, எல்லா பணமும் பெரிய பொண்ணுக்கே செலவழிக்காதீங்கன்னு சொன்னது மட்டும்தான் அவங்க பண்ண தப்பு. மற்ற எதுவுமே அவங்க தப்பு பண்ணலை. பராத்தியும் கி மனோவிருத்தி கி ஜோ ஆலோசனா உஸ்னே கி ஹை, அவங்களோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட மைண்ட் செட் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. உஸ்மேங் சத்ய கா கித்தனா அதிக அம்ச ஹை யஹ பக்த போகி கி சமஜே சக்தேக, அவங்க சத்தியத்தை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பணம் ஆசை இருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதிகமாக பணத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க. இசை கல்யாணிக்கு விஸ்திருத்த அனுபவக்கா சுந்தர் பரிச்சயம் மில்தாக, இதிலிருந்து கல்யாணியோடைய அவங்களுடைய நாலேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான பியூட்டிஃபுல்லான இன்ட்ரடக்ஷன் நமக்கு கிடைக்கிது. स्वाभिमानी वगा इतनी है कि पति से लटकर भी मायके वालों की रोटियों पर जा पड़ने के विचार तक उसके मन में नहीं आता. அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டு, கல்யாணி ரொம்ப ப்ரில்லியண்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க சண்டை போட்ட பிறகு அவர் இறந்து போயிட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா வீட்டோடையே இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வரவே இல்லை. வகை சம்ஜாத்தி ஹைன்கி கர்வாலே மேரி தக்தீர் கே சாத்தி நகி ஹோ சக்தே. அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இது என்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், இது நான் தான் சால்வ் பண்ணணும், யாரும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹட்டி பத்தினே உஸ்கி பாத்தோங் சே कुछ का कुछ समझ कर उसको विधवा बना दिया. ரொம்ப அடமெண்ட்டாக பிடிவாதம் இருந்த ஹஸ்பண்ட்டை இவங்க வார்த்தைகளை இவங்க சொன்ன விஷயங்களை எதுவுமே கேட்கல, அவர் புரிஞ்சுக்கல. கடைசியில் என்னாச்சு, இவங்க விடவா மாறிட்டாங்க. பரந்து ध्यान से देखने पर किसी भी समझदार को कल्याणी भी अपनी सीमा में रखने और आगे पीछे देखकर कर्ज तरने की बात दूरदर्शिता से युक्त की जान पड़ेगी. ஆனால் இவங்க ரொம்ப கவனமாக அவங்க இருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்ட கல்யாணினால் அதிகமாக பணம் செலவு பண்ண முடியாது. அதனால் பின்னாடி வர விஷயங்களை யோசித்து இப்போவே பொறுமையாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. पति की मृत्यु के अपरांत बड़े धैर्य से विकट परिस्थितियों को सामना उसने किया. அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய டெத்துக்கு அப்புறமா வர எல்லா ப்ராப்ளம்ஸையும் அவங்க தனியாகவே நின்று ஃபேஸ் பண்ணுறாங்க. வகை அப்படி கன்யாவும் பார் லகாக்கார் பதிக்கு ரின் சே முக்தா ஹோ கையே. அவங்களுடைய பொன் குழந்தைகள் 2 பேரையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு மொத்தம் 2 பெண் குழந்தைகளும் ஒரு பையனும் இருந்தான் இல்லையா. ஸோ அந்த 2 பெண் குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வச்சுட்டு போன கடனையும் இவங்களே அடைச்சிட்டாங்க. ஸோ அதிலே அவங்க முடிச்சுட்டாங்க. கல்யாணி தூர்தர்ஷினி ஸ்ரீஹ, கல்யாணி பின்னாடி வர்றது என்னன்னு யோசிச்சு செயல்படுற ஒரு லேடி. फिर भी उसके मुख से यह कथन और वह भी विवाह के शुभ अवसर पर बहुत खटखटा है. ஆனாலும் அவங்க எதுக்காக அவங்க சொன்னாங்க, நிர்மலாவோட அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் டிசைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் அதிகமாக செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இஸ்மே பிகட்னே கி கொய் பாத் நஹி, இது ஒன்றும் தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது, அவங்க சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க.
மரணா தோ ஏக் தின் சபி கோக. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நாள் இறப்புங்கிறது கண்டிப்பாக வரத்தான் போகுது. கொய்யே அப்பர் ஹோக தோடேஹி ஆயாக. யாருமே பெர்மனண்ட்டாக இந்த உலகத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஆங்கிங் பந்த் கர் லேனே சேத்தோ ஹோனே வாலி பாத் டலேஹி நகீங்க. நம்மளுடைய கண்களை மூடிக்கிட்டோம் அப்படின்னா பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. சொல்ல வேண்டிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். बाप को देहांत हो जाता है, उसके बच्चे गली गली टोकरे காத்தே फिरते हैं. அவங்க அப்பா இப்போ இல்லை, அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அதுக்காக குழந்தைங்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ரோட்டில் நின்று இதுவா கல்லையா சாப்பிட்டுட்டு இருக்க முடியும். यथार्थ बातों को लेखक ने कल्याणी के द्वारा पाठकों को सामने प्रस्तुति किया है. என்ன ரியாலிட்டி இருக்கோ அந்த ரியாலிட்டியை ரைட்டர் கல்யாணி கேரக்டர் மூலமாக ரீடர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவர் கொண்டு வர்றார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் கல்யாணி லெசனுடைய சரித்திர சித்திரன். என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.